ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். இந்த வீடியோவில் 11th பப்ளிக் எக்ஸாமுடைய ரிசல்ட்ஸுடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 11th மாணவர்களுக்கு மே 14 நாளைக்கு சரியாக 9:30க்கு ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி 12க்கு பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்காங்க. அதேமாதிரி 10த்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்காங்க. ஸோ 11th ரிசல்ட்ஸ் எப்படி வருமோ, பேப்பரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேல்யூ பண்ணியிருக்காங்களா, சென்டம்லாம் கிடைக்குமா, இல்லை ஃபெயிலியர்ஸ் ஆகுமா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்த்து இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 11th பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 92% 94% வரைக்கும் ரிசல்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா பாஸ் எதில் அதிகமாக இருக்காங்க, எந்த குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக பாஸ் ஆகிருக்காங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த எல்லா சப்ஜெக்ட்டுமே நிறையா பாஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமர்ஸ்லேயுமே நிறையா பாஸ் ஆகிருக்காங்க. இருந்தாலும் ஃபெயிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்ஸ் டீமில் தான் இருக்குது. காமர்ஸ், அக்கௌண்டன்சி, கிறிஸ்டியில் மெயினாக நிறையா ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி மொழிப்பாடங்கள், தமிழ், மேக்ஸில் நிறையா ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்காங்க. ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 98% மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாஸ் ஆகிருக்காங்க. இந்த 90 மதிப்பெண்களுக்கு நீங்கள் 25 மார்க்ஸ் எடுத்தால் எந்தெந்த பாடங்கள்லாம் நீங்கள் பாஸோ அந்த சப்ஜெக்டில் தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அஃபீஷியல் ஆன்சருக்கு செக் பண்ணிப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் வரணும். ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 25 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் 20 மார்க்ஸ் எடுத்து கூட ரிலேட்டட் ஆன்சர்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதியிருந்தால் கண்டிப்பாக உங்களை பாஸ் பண்ணுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸும் ஸ்ட்ரிக்டாக நார்மலாக வேல்யூ பண்ணியிருக்காங்க. ரொம்ப லிபரலாக வேல்யூ பண்ணவே இல்லை. நம்ம பல தடவை சொல்லியாச்சு. அஃபீஷியல் ஆன்சர் கீழே எப்படி எழுதியிருக்கீங்களோ அதனுடைய அடிப்படையில் வேல்யூ பண்ணியிருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக தான் எல்லா டீச்சர்ஸும் வேல்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நாளைய தேர்வு முடிவுகள் உங்களுக்கு நல்லபடியாக வரணும். ஓகேங்களா? அது இல்லாமல் இன்கேஸ் அதாவது ஒரு சில பாடங்களில் நீங்கள் ஃபெயிலியர்ஸ் ஆகியிருந்தாலும் உங்களுக்கான எக்ஸாம் ஷெட்யூல்டை ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சில பாடங்களில் தோல்வியுற்ற மாணவர்கள் கண்டிப்பாக இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்லேயே நீங்கள் என்ன செஞ்சிடணும், பாஸ் ஆகிடணும். அப்படி இல்லைனா நீங்கள் எப்போ எழுதணும்னா 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்போ மெயின் எக்ஸாம் எழுதும் போதே நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதினா தான் நீங்கள் பாஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ தயவு செய்து நீங்கள் என்ன செய்யணும், இன்கேஸ் யாராவது ஒரு சில பாடங்களில் ஃபெயிலியர்ஸ் ஆகிருந்தால் இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் டைம் டேபிளில் கொடுத்துருக்காங்களா அப்போயே நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க. இன்கேஸ் யாருக்காச்சும் மதிப்பெண் குறைவாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டாவது ரீவல்யூஷன் போடலாமா, ரீடோட்டல் போடலாமான்னு அப்ளை பண்ணுங்கள். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் வரணும். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.